போடுங்க. அதுக்கு என்னங்க? தரை நிமிர்ந்து விட்டாரடா வீரத்தமிழனே. என்னப்பா வெக்கமோ? ஒரு நாட்டமா அம்மியே கைலாசம் அடுப்பங்கரையே வைகும்னு இல்லாம பணம் கண்ட படிப்பை விட அனுபவம் கண்ட அறிவு தாண்டி அவசியம் வேணும். என்னமோ எந்த இலையில எடுத்து சின்ன பள்ளிக்கூட நிழல்ல கூட நான் என்னது இல்ல. அத சொல்லுவியா? சிவா சிவா என்னப்பா? கணக்கான முகவெட்டு, கம்பீரமான உடற்கட்டு. நிறுத்தப்பா, அதுக்குள்ள அடுக்காத, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுடா கண்ணு. என்னங்கடா உங்க ரகசியத்துல இடி விடுங்க. அந்த வேலையை பார்க்காம. இல்ல மாமா, அப்பா. மாமாவா? என்னங்க நம்பிக்கை இன்னும் மயக்கம் தெளியல போல இருக்கு. ஆமா, பெண்ண ஒரு மருந்து ஒண்ணு இருக்குதான். பாடவும் வேணாம் ஆடவும் வேணாம், நீ போமா உள்ள. மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமங்களா? அவதான் குனிஞ்ச தலை நிமிரலையே. போகட்டும், ஜன்னல் வழியாத்தான் வந்து ஜாடையா பாரு. போடி. மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதாமா? உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்சாப்புலதான்ப்பா. கருப்போ சிகப்போன்னு கூட பார்க்காம இப்படியும் ஒரு கர்நாடகம் இருப்பாளா? ஏமா அப்படியா? நான் வாழ்ந்தாலும் தாண்டாலும் அதுல உங்களுக்கும் பங்கு இல்லையாப்பா. உங்க இஷ்டம் போல செய்யுங்க. சரியம்மா. என்ன தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? ஓ, பிரமாதமா பிடிச்சிருக்க. மாப்பிள்ளையாடா நீ? இல்ல மகனாடா நீ? அவருங்க. என்ன அவருங்க? ஆகுத்தன்னா பெல்ட்ட பல்லு 32 பாடிடும். அடாடாடாடா வேற பேசாம அப்படி போங்க. ஏண்டா ஜீவா, கட்டு சொத்துல பெருச்சாலிய வச்சு கட்டினாப்ல பொண்ணு பார்க்க போற இடத்துல இந்த கண்ணு குட்டியெல்லாம் ஏன்டா இழுத்துக்கிட்டு வந்த? விஸ்வாமித்திரர் குணம்னு தெரிஞ்சிருந்து வெகுளித்தனமா பேசலாமாடா பெருச்சாளி? தப்புப்பா, தப்பு தப்பு. ஏன் தம்பி தேதி வைக்க சொல்லவா? அம்மா, தேதியை ரொம்ப தள்ளி வச்சுக்க வேணான்னு சொல்லு. அதுக்காக அவசரப்பட்டு அஷ்டமி நவமியில வைக்கிறதா? சும்மாரா பெருச்சாளி, இவன் வேற முந்திரி கொட்ட மாதிரி. போட்டு கல்யாணம் செய்துட்டு அப்புறம் நாடோடியா தெரிஞ்ச? தெரியவனா என்ன பிடிச்சு தள்ளினாலும் வீட்டை விட்டு போக மாட்டான். ஆமா தம்பி, நீ 1000 பெத்து அமோகமா இருக்கலாம். அம்மா, பணத்தோட மனைவி குணத்தோட நல்ல மனத்தோட அடுக்காதடா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணடா கண்ணு. சம்பந்தியும் வந்துட்டாரு. அப்புறம் என்ன இருக்கு? நமக்குள்ள லௌகீக விஷயம் வந்துகிட்டு முடிவு செய்வோம். வரட்டுங்களா? போய் வாங்க. அம்மா, போயிட்டு வாங்க மாப்பிள்ள. வர்றங்க. போய் வாப்பா. அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவளே என் கண்ணானாள். அதனால் பார்க்கும் பெண்களிடமெல்லாம் அவள் முகத்தையே பார்த்தேன். அவளே என் காதானாள். அதனால் கேட்கும் குரல்களிலெல்லாம் அவள் குரலையே கேட்டேன். விழித்திருக்கும் போதுதான் இப்படி என்றால், தூங்கும் போதாவது அவளை நான் மறந்தேனா? அதுவும் தகப்ப மகனாலும் வேற இல்ல. நான் தான் அந்த பொண்ணை அனுப்பி கண்ணை தொடச்சுக்கிட்டு காய வைடா. அவர்கள் விளையாட்டு எனக்கு வேதனையாக இருந்தது. வேறு வழி. அந்த புண்ணியவான்களின் பேச்சை கேட்டு அடுத்த கிராமத்திற்கு போனேன். அங்கேயும் அந்த கிளி இல்லை. எவளுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தேனோ, அவளை அடையாமல் வீடு திரும்புவதில்லை என்ற உறுதியோடு கால் போன வழியெல்லாம் நாளை மறந்து, மாதத்தை மறந்து, வருடத்தை மறந்து நடந்து கொண்டே இருந்து என்ன நடந்து என்ன பிரயோஜனம்? செயற்கை அழகால் கண்ணை கவரும் காகித மலர்களைத்தான் என்னால் காண முடிந்தது. இயற்கை அழகோடு இனிய மனவீசும் அந்த வண்ண மலரை என்னால் காண முடியவில்லை. கடைசியில் வாழ்விலே அவளை மறக்க முடியாவிட்டாலும் சாவிலாவது மறக்கலாம் என்ற ஒரே நம்பிக்கையோடு இங்கு வந்தேன். அந்த நம்பிக்கையிலும் நீ எங்கிருந்தோ வந்து மண்ணை போட்டு விட்டாயே. உன் கதையிலே புத்திசாலித்தனம் இல்லையாவிட்டாலும் புதுமை இருக்கிறது. இதுவரை நானும் எத்தனையோ கதைகளை கேட்டிருக்கிறேன். அந்த கதைகளில் எல்லாம் தனக்கு பிடித்தமான காதலனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெண்தான் கற்பை காப்பாற்றிக் கொள்ள கஷ்டப்படுவாள். நீயோ அவள் போனால் இன்னொருத்தி என்று நினைக்காமல் இத்தனை வருட காலம் உன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள கஷ்டப்பட்டிருக்கிறாய். ரொம்ப ஆச்சரியம் தாண்டா.
வா, உனக்கு அந்த கனவுக்களி தானே வேண்டும், நான் கண்டுபிடித்து தருகிறேன். வேண்டாம் தங்கராஜ், வீண் முயற்சி. அப்போது அவள் பொந்து கிளியாயிருந்தாள், இப்போது எவனிடம் கூண்டு கிளியாயிருக்கிறாளோ? அதிலும் அன்று நீ பார்த்த தென்றல் அல்ல நான். எனக்காக உன் வீட்டு ஜன்னலை திறந்துவிட. புயல் உள்ளே நுழைய விட்டால் உன் வீட்டில் நிலவும் அமைதியும் என்னால் குலைந்து விடலாம். புயல் அடிக்கும் போது ஜன்னலை இழுத்து மூடிக்கொள்ள எனக்கு தெரியும். சரிதான், வாடா. வந்த பிறகு மூடுவதை விட வருவதற்கு முன்பே மூடுவது நல்லது. நான் வருகிறேன் தங்கராஜ். சிவா, இந்த அயோக்கியம் தான் என் பொண்ணுக்கு பின்னால கொண்ட பசங்க போல ஓடியாண்டான். இந்த பையனா பாடிக்கிட்டு இருந்த கார்பன் பிளேட்ல கண்ணாடி கிளாஸ் எடுத்து அடிச்சு உடைச்சு விட்டான். நானா? ஏன்டா செய்யறது முழிக்கிற? வாரா ஸ்டேஷனுக்கு. ஐயா, இவன் நிரபராதியா, இவனுக்கு ஒண்ணும் தெரியாதியா. நீ யாரியா? அவனும் என்ன போல ஒரு பைத்தியம். ஆனா இன்னும் அவ்வளவு தூரத்துக்கு முத்தல. வாங்க. ஜீவா, இதுக்கு தானே உன்னை காப்பாத்தின. என்னை யாரும் காப்பாற்ற முடியாது தங்கராஜ். காப்பாத்துறதா இருந்தா அவ தான் வந்து காப்பாத்தணும். சரிதான், வாடா. ஜீவா, ஜீவா, இல்ல ஜீவா, புலியின் வாயிலிருந்து காப்பாற்றின உன்னை நரியின் வாயிலிருந்தும் நான். இப்பொழுது அவன் காதலி மட்டுமல்ல, அவனும் கூண்டு கிளியாக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வழியில என் நண்பனை பார்த்தேன் மங்களா. அவரை பார்த்ததும் உங்க பசியை கூட மறந்துட்டீங்களா? பசியை மட்டும் என்ன, இந்த உலகத்தையே மறந்துட்டேன்னு சொல்றேன். அப்புறம் அது பெரிய கதை, நீ வா சொல். ஏண்டி பார்வதி, இவ்வளவு நேரம் லைட் எரிஞ்சா என் காலனி என்ன ஆகுறது? வீட்டு விளக்கு அணைச்சிட்டு மறுவேலை பாரு. சரி. சும்மா வருமா சொம்பு தாய் சுகம் ரெண்டாம் தாரம். யாரடி அங்க இந்நேரத்தில் தண்ணி பிடிக்கிறது? அவன் என் கன்னத்துல பட்டு அங்க அடக்க ஒடுக்கத்தை பாப்போம். என் நண்பனை பைத்தியக்காரனாகத்தான் ஆக்கி விட்டது மங்களா. இவ்வளவுதான், வாங்க சாப்பிட. அப்பா, யார்? பொழுது விடிஞ்சு இருந்துக்கலாம். அவரால உங்களுக்கு ஒரு வம்பும் வராம இருந்தா சரி. ஐயா, யாரையா நீ? எங்க வந்த? என் பேர் தங்கராஜுங்க. என் நண்பன் ஜீவாவுக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்காரமா அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். குற்ற உணர்வு ருஜுவாகலன்னு அவரை விட்டுட சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இப்பதான் வெளியே போயிருக்காரு. அப்படியா? ஜீவா, ஜீவா, தங்கராஜ், ஜீவா. குட் மார்னிங் சார். அன்னைக்கு சொன்னேனே என் நண்பன் ஒரு வேலை கொடுக்கணும்னு, இவன் தான். பொண்ணு வேலை இல்லையே, இருக்கிற ஆட்களவே முதலாளி பொறிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் சும்மாங்க. எங்களுக்கெல்லாம் இன்கிரிமெண்ட் கொடுத்து 7 வருஷம் ஆச்சுங்களா. இந்த வருஷம் எங்க கேட்டுற போறோம்னு எங்களை மிரட்டுறாரு. அவ்வளவுதாங்க. பெரிய ஆள்டா நீ. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம். ஐயோ, அது வரைக்கும் என்னால இவனை கட்டி காக்க முடியாதுங்க சார். நீங்க தான் சார் தயவு பண்ணுங்க சார். சார் இருக்கு.
நீ ஏன்டா உடம்பு தொட்டு பாக்குற? பின்ன என்ன, செத்ததுக்கு அப்புறம் ஊத வேண்டிய சங்க இப்பவே ஊதுறான்னா மனுஷனுக்கு சந்தேகம் வராதாடா? இது யார் தம்பி? இவன் என் சிநேகிதன் அம்மாயி. அம்மாயி, என் சம்சாரம் ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் நீ தான் இவனுக்கு அந்த சாப்பாடு பண்ணணும். அதுக்கு என்ன சொக்கிட்ட என்ன போறான ஒருத்தன் அவன் தான் நம்ம கம்பெனிக்கு தங்கராஜ் புதுசா கொண்டாந்து போட்ட தீனியா? ஆமா ஆமா, பையன் மேனேஜருக்கு ரொம்ப வேண்டியவன் இல்ல, எப்படியோ ஆளை கூட்டிட்டு வந்து உள்ள தள்ளிட்டான். நீ ஒரு பைத்தியாரன், இதெல்லாம் எத்தனை நாள் வாழ்வுடா? எல்லாம் இந்த ஒரு மாசம் வரா. அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பம்பாயில இருந்து ஒரு புது மேனேஜர் வரப்போறான். விட்டு சொல்லத்தான், ராமா ஆண்டாலும் ஒண்ணுதான், ராவணா ஆண்டாலும். இதுவரை தெரியாம தான் இருந்தது, இப்ப தெரிஞ்சு போச்சு. யாருல இவர் முறைக்கிறாரு? இவர் முறைக்கிறத பார்த்தா சொக்கி தூக்கி வாயில போட்டுருவாரு இருக்க. என்ன சொக்கலிங்க இந்த காலனியில ராஜா, அவ ராணி விழுந்துரும் சொல்லுங்க. போப்பா போ. தங்கராஜ், யாருப்பா அவன் வள்ளுன்னு விழுவுறான்? நான் என்னமோ இப்படி ஒரு பெண்ணு இருப்பாளான்னு பாத்துக்கிட்டு இருந்தா. அது எப்படிப்பா அவனுக்கு தெரியும்? அவன் இவன் மேல ஒரே பைத்தியம். அவனோட பைத்தியத்துக்கும் காரணம் ஒரு பெண் தானா? சரி சரி ஜீவா, போய் அலாம பார்த்து அப்படியே ரூம பாத்துங்க பாபா. என்ன கோபம் மிஸ் உபதேசத்துக்கு? உங்க லட்சத்துக்கு விரோதமா இங்க யாராவது? ஆமா பிரதர்னா, இவன் என்னமோ அவனுக்கு உபகாரம் செஞ்சுட்டு இருக்கான். ராஸ்கட் ஸ்டூபிட். யார திட்டுறீங்க? என்ன மிஸ்டர், உங்களை திட்டு வேணும். வாட் இஸ் தி மீனிங்? என்னது? அந்த நெருப்பை இப்படி காமிக்கிறீங்களா? மிஸ்டர், இன்னைக்கு நீங்க என்ன நெருப்பு கேக்குறீங்க, நான் கொடுக்கறேன்னு வச்சுங்க. நாளைக்கு இன்னொருத்தனை கேக்குறீங்க, அவனுக்கு கொடுக்கறதா வச்சுங்க. கடைசியில என்ன ஆகும்? என்னைக்கு நீங்க பிறருடைய முயற்சியில சிகரெட் குடிக்க பாப்பீங்களே தவிர உங்க தயவுல சிகரெட் குடிக்க ஒரு நாளும் முயற்சி எடுக்க மாட்டீங்க. அதுக்காகத்தான் இந்த உபதேசமா? வருத்தப்படக்கூடாது, எல்லாம் உங்களுடைய நன்மைக்கு தான் சொல்றேன். வாசக சாலை உதவி நிதிக்கா? ஆமா ஆமா, நம்ம உதவி நிதிக்குன்னா எந்த பையன் டிக்கெட் வாங்குறேங்கிறான். ஆமா மிஸ்டர், என்ன டிராமா போடலாம்? ஏன்பா, கட்ட பொம்மை நாடகம் போட்டா இப்போ ரொம்ப நல்லா வசூலாகும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, சோயராஜன் தான் வந்துருச்சே, அதுக்காக சண்டை போட்டவங்க கதை இப்ப எதுக்கு? ஆமாங்க, காதல் கதை தாங்க எந்த காலத்தையும் எடுக்குங்க இல்லங்க. அப்போ ரோமியோ ஜூலியட் அது இல்லங்க, அது அது இல்லைன்னா லைலா